நண்புக்குரியவர்களே, கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மளோட என்ன செய்ய ஆரம்பிப்பாரு? பேச ஆரம்பிப்பார். ஆண்டுடைய வார்த்தை வரணும். தோத்திரம். என் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நான் முன்னெடுத்து செய்ய போறதுக்கு முன்னால, அது பொருளாதாரமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலமா இருக்கலாம், முதல்ல ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை சார்ந்து, ஆமென், தோத்திரம். ஆண்டவரை உங்களை சார்ந்து நிக்கிறோம். அடுத்து நாங்க என்ன செய்யணும்னு நீங்க எங்களுக்கு என்ன செய்யுங்க? சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா, குடும்பத்தில் நம்ம செய்யற வேலையா, வருமானமா, தொழிலா, அல்லது நாம சந்திக்க போகிற நபரா, எதுவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி டு காட். தேவனுக்கு முதலாவது நாம என்ன செய்ய வேண்டும்? முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட நாம முன்னுரிமை கொடுத்து, ஆண்டவரை நீங்க எனக்கு சொல்லுங்க. வசனம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வைத்து நான் உனக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை. எவ்வளவு அழகான வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். இவ்வளவு அழகா ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார் பாருங்களேன். ஆண்டவரை நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை சார்ந்து கொள்ளும் போது அவர் எப்படி நம்மளோட பேசுவாரு? வசனத்தினூட பேசுவாரு, வார்த்தையினூட பேசுவாரு. எந்த இடத்துல நாம் வழி மாறுவதற்கு காரணமாக என்னெல்லாம் இருக்கின்றத குறித்து ஆண்டவர் நம்மளோட என்ன செய்வாரு? பேசுவார்.